அந்த நேரத்தில் உன் மனம் மட்டும் விழித்திருக்கிறது என்றால் அது ஒரு அழைப்பு. அது உன் உள்ளத்தின் மென்மையான தட்டுதல். தங்க பிள்ளையே, அந்த நொடியில் நீ சுற்றி பார்த்தாயா? எல்லாம் அமைதியாக இருந்ததா? அந்த அமைதிக்குள் ஒரு சின்ன அதிர்வு உன் உள்ளத்தில் எழுந்ததா? அந்த அதிர்வு தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. அது உன்னை உன் உண்மையான நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக சைகை. நீ பேசாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் உன் மனம் ஏதோ ஒன்றை உணர ஆரம்பிக்கும். அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று. ஆனால் அது உன்னை ஆழமாக தொடும். அந்த உணர்வு தான் அந்த அருளின் முதல் வெளிப்பாடு. ஒரு நாள் நீ அந்த இரவு நேர விழிப்பை கவனித்தபோது உன் சுவாசம் மெதுவாகி இருந்தது. உன் இதயம் அமைதியான தாளத்தில் துடித்தது. அந்த அமைதி உன் முழு உடலையும் சுற்றி கொண்டது. அந்த நொடியில் நீ எந்த பயமும் இல்லாமல் இருந்தாய். தங்க பிள்ளையே, அந்த பயமின்மை தான் அந்த நேரத்தின் முக்கியம். அந்த நேரம் உன்னை சுத்தமாக்கும். அது உன் மனதில் இருந்த தேவையற்ற சிந்தனைகளை மெதுவாக அகற்றும். அந்த சுத்தம் உன்னை இலகுவாக்கும். நீ இப்போது அந்த இரவு நேரத்தை பயப்படாமல் அதை ஒரு அருளான தருணமாக ஏற்றுக்கொள்கிறாய். அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிக்கிறாய். அந்த கேட்கும் திறன் தான் உன் வாழ்க்கையின் மாற்றம். நீ பேசாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுகிறது. அது மென்மையானது. அது அமைதியானது. ஆனால் அது மிக தெளிவானது. அது உனக்கு தேவையான பதில்களை மெதுவாக தரும். தங்க பிள்ளையே, அந்த குரலை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். ஒரு நாள் நீ அந்த இரவு நேரத்தில் விழித்தபோது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பரவியது. அந்த ஒளி உன் சிந்தனைகளை சுத்தமாக்கியது. அது உன் மனதில் இருந்த பயங்களை கரைத்து விட்டது. நீ இப்போது அந்த அனுபவத்தை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அது உன்னை சோர்வடையச் செய்யவில்லை. அது உன்னை வலிமையாக்குகிறது. தங்க பிள்ளையே, அந்த இரவு நேர விழிப்பு ஒரு சின்ன விஷயம் அல்ல. அது உன் உள்ளத்தில் நடக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளம். அது உன்னை உன் உண்மையான நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு பாதை. நீ பேசாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எழுகிறது. அது எந்த காரணமும் இல்லாமல் உன்னை நிரப்புகிறது. அந்த அன்பு தான் உன் ஆன்மாவின் இயல்பு. ஒரு நாள் நீ அந்த அனுபவங்களை திரும்பி பார்த்தபோது அந்த இரவு நேரங்கள் தான் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்கள் என்று நீ உணர்வாய். அந்த தருணங்கள் உன்னை மாற்றியது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்களை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தாய். அந்த ஆனந்தம் உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக நிலை. தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவில் விழித்த அந்த நிமிடம் ஒரு சின்ன விஷயம் அல்ல.
அது உன் வாழ்க்கையின் மறைமுக கதவை திறந்த ஒரு தெய்வீக தருணம். அந்த தருணத்தை நீ உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இரவு நேர விழிப்பு உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக சென்று கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவத்தையும் ஒரு அருள் போல உணர ஆரம்பிப்பாய். ஒரு காற்றின் ஓசை, ஒரு இலை விழும் சத்தம், ஒரு பூ மலர்ந்ததை பார்த்தாலும் உன் உள்ளம் அதை எச்சரிக்கை அல்லது வழிகாட்டி என உணர்வது சக்தி பெறும். அந்த சக்தி உன் உள்ளத்தில் உள்ள ஆழமான விழிப்புணர்வை உருவாக்கும். தங்க பிள்ளையே, நீ இதுவரை வெளியில் தேடிய அமைதி இப்போது உன் உள்ளத்தில் இருந்து உச்சிப்பட்டிருக்கிறது. அந்த அமைதி வெளியில் இருந்து வரவில்லை, அது உன் ஆன்மாவின் இயல்பான வெளிப்பாடு. நீ அதை உணர்ந்தால்தான் உண்மையான வலிமையும் நிம்மதியும் உன் உள்ளத்தில் நிரம்பும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவும். அந்த ஒளி உன் மனதில் இருந்த குழப்பங்களையும் பதட்டங்களையும் மெதுவாக அகற்றும். அது உன் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தும். அந்த ஒளி உன் உள்ளத்தின் உயிர். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி உன் சுவாசத்தோடு கலந்து உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ எந்த பதட்டமும் இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உணர்ந்தாய். அந்த பாதுகாப்பு உணர்வு தான் அந்த அருளின் அடையாளம். தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு உன் மனதில் நிலைத்தவுடன் உன் வாழ்க்கையில் எந்த சோதனையும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்தாலும் அது உடனே கரைந்து போய் உன்னை மேலும் வலிமையாக்கும் அனுபவமாக மாறும். நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த ஓட்டம் தான் உன் உண்மையான இயல்பு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு எந்த எல்லையும் இல்லாதது. அது யாரையும் கட்டுப்படுத்த முயலாது. அது யாரையும் விலக்காது. அது எல்லாவற்றையும் இணைக்கும் சக்தி கொண்டது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த இரவு நேர விழிப்புகள் தான் உன்னை இப்போது உன்னுள் நிலைத்து நிற்கும் அமைதிக்கும் ஆழமான விழிப்புணர்விற்கும் கொண்டு வந்தது என்று உணர்வாய். அந்த சின்ன சின்ன சம்பவங்களே உன் வாழ்க்கையை மாற்றிய பெரும் காரணமாக மாறிவிட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்களை நீ உன் மனதில் காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியுடனும் நிலைத்து நிற்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. எல்லாம் மெதுவாக சரியாகி விடும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரல் மென்மையானது, அமைதியானது, ஆனால் மிக தெளிவானது. அது உனக்கு சரியான பாதையை காட்டும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தாய். அந்த ஆனந்தம் உன் உள்ளத்தில் இருந்து எழுந்தது. அது வெளியில் இருந்து வந்தது அல்ல, அது உன் ஆன்மாவின் இயல்பு. தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவில் விழித்த அந்த நிமிடம் ஒரு சாதாரண நிகழ்வல்ல. அது உன் வாழ்க்கையின் மறைமுக கதவை திறந்த ஒரு தெய்வீக தருணம்.
அந்த தருணத்தை நீ உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். உன் உள்ளத்தில் இப்போது வரும் ஒவ்வொரு சின்ன உணர்வையும் கவனமாக கவனிக்க ஆரம்பி. அந்த உணர்வுகள் உன் உள்ளத்தின் குரல். அவை உன்னை வழிநடத்தும். அவை உன் ஆன்மாவின் கண்ணாடியாக இருக்கும். அவை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அர்த்தம் அளிக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவு நேர விழிப்பு உன்னை உன் சிந்தனைகளை தெளிவாக்கவும் உன் மனதை சுத்தமாக்கவும் உன் ஆன்மாவை உயர்த்தவும் வழி காட்டுகிறது. நீ அதை தவற விடாதே. அந்த நேரத்தை ஒருபோதும் பொறாமையுடன் அல்ல, அனுபவத்துடன் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் அடைந்து நீ உன்னால் மட்டுமே சிரிக்கக்கூடிய அமைதியை அடைவாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான இசை ஒலிக்கிறது. அது வார்த்தைகளால் கேட்க முடியாது, ஆனால் அது உன் மனதை அமைதியாக்கும். அந்த இசை தான் உன் உயிரின் தாளம். அது சீராக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சீராக இருக்கும். அந்த இசையை உணர்ந்து அதை உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் சேர்த்து நீ உன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பி. தங்க பிள்ளையே, அந்த ஒளி, அந்த இசை, அந்த அமைதி உன் வாழ்க்கையின் நிலைத்த நிலையாக மாறும். அந்த இரவு நேர விழிப்பு உன் உள்ளத்தில் மேலும் ஆழமாக நுழைந்த போது நீ உன் உள்ளத்தின் ஒவ்வொரு மூலைக்கணத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாய். அந்த நேரத்தில் உன் மனம் எதையும் பிரித்து பார்க்காது, அது அற்புதமாகவே அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். வெளியில் எந்த சத்தமும் இல்லாதபோதும் உன் உள்ளம் ஒரு மென்மையான ஒளியில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உன் உள்ளத்தின் வழிகாட்டியாக செயல்படுகிறது. தங்க பிள்ளையே, நீ இதுவரை வாழ்க்கையை வெளியில் தேடிய அவசரங்களோடு நெருக்கமாக அனுபவித்தாய், ஆனால் இப்போது அந்த ஆழமான அமைதி உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். அந்த அமைதி உன்னை மெதுவாக, நிதானமாக முன்னேறச் செய்கிறது. அதில் எந்த பதட்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அது உன் ஆன்மாவை உயர்த்தும் ஒரு வலிமையான நிலை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் எழுகிறது. அந்த குரல் வார்த்தைகளால் சொல்ல முடியாதது, ஆனால் அது உன்னை ஒவ்வொரு நொடியிலும் வழிநடத்தும். அது உன் உள்ளத்தின் ஆழத்தை வெளிக்கொண்டு வருகிறது. அந்த குரல் உன்னை உன் உண்மையான பாதையில் நிலைத்திருக்கச் செய்கிறது. ஒரு நாள் நீ அந்த இரவு நேர விழிப்பை நினைத்து பார்த்தபோது உன் உள்ளம் முழுவதும் அமைதியால் நிரம்பியிருக்கும். அந்த அமைதி உன் சுவாசத்தோடு கலந்து உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ எவ்வித பயமும் இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உணர்ந்தாய். அந்த உணர்வு உன் ஆன்மாவின் அறிவுத்திறனை வெளிக்காட்டுகிறது. தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு உன் மனதில் நிலைத்தவுடன் நீ எந்த சோதனையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும். அது வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும் அனுபவமாக மாறும். நீ அதை சிந்திக்காமல் அனுபவமாக கொண்டு செல்ல ஆரம்பிப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த ஓட்டம் தான் உன் உண்மையான இயல்பு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு எல்லாவற்றையும் தழுவி உன்னை மற்றவர்களுடன் இணைக்கும். அது யாரையும் கட்டுப்படுத்த முயலாது, யாரையும் விலக்காது. அது எல்லாவற்றையும் இணைக்கும் சக்தி கொண்டது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த இரவு நேர விழிப்புகள் தான் உன்னை இப்போது உன்னுள் நிலைத்து நிற்கும் அமைதிக்கும் ஆழமான விழிப்புணர்விற்கும் கொண்டு வந்தது என்று உணர்வாய். அந்த சின்ன சின்ன சம்பவங்களே உன் வாழ்க்கையை மாற்றிய பெரும் காரணமாக மாறிவிட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்களை நீ உன் மனதில் காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியுடனும் நிலைத்து நிற்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள்.
அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. எல்லாம் மெதுவாக சரியாகி விடும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரல் மென்மையானது, அமைதியானது, ஆனால் மிகத் தெளிவானது. அது உனக்கு சரியான பாதையை காட்டும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தாய். அந்த ஆனந்தம் உன் உள்ளத்தில் இருந்து எழுந்தது. அது வெளியில் இருந்து வந்தது அல்ல, அது உன் ஆன்மாவின் இயல்பு. தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவில் விழித்த அந்த நிமிடம் ஒரு சாதாரண நிகழ்வல்ல. அது உன் வாழ்க்கையின் மறைமுக கதவை திறந்த ஒரு தெய்வீக தருணம். அந்த தருணத்தை நீ உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். உன் உள்ளத்தில் இப்போது வரும் ஒவ்வொரு சின்ன உணர்வையும் கவனமாக கவனிக்க ஆரம்பி. அந்த உணர்வுகள் உன் உள்ளத்தின் குரல். அவை உன்னை வழிநடத்தும். அவை உன் ஆன்மாவின் கண்ணாடியாக இருக்கும். அவை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அர்த்தம் அளிக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவு நேர விழிப்பு உன்னை உன் சிந்தனைகளை தெளிவாக்கவும் உன் மனதை சுத்தமாக்கவும் உன் ஆன்மாவை உயர்த்தவும் வழி காட்டுகிறது. நீ அதை தவற விடாதே. அந்த நேரத்தை ஒருபோதும் பொறாமையுடன் அல்ல, அனுபவத்துடன் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் அடைந்து நீ உன்னால் மட்டுமே சிரிக்கக்கூடிய அமைதியை அடைவாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான இசை ஒலிக்கிறது. அது வார்த்தைகளால் கேட்க முடியாது, ஆனால் அது உன் மனதை அமைதியாக்கும். அந்த இசை தான் உன் உயிரின் தாளம். அது சீராக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சீராக இருக்கும். அந்த இசையை உணர்ந்து அதை உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் சேர்த்து நீ உன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பி. தங்க பிள்ளையே, அந்த ஒளி, அந்த இசை, அந்த அமைதி உன் வாழ்க்கையின் நிலைத்த நிலையாக மாறும். அப்போது உன் உள்ளம் ஒரு அருளான காற்றாகும். அது உன்னை, உன் சுற்றத்தை, உன் மனதையும் மென்மையாக தொட்டு கொண்டு செல்லும். ஒவ்வொரு நொடியும் உன்னை முன்னேறச் செய்யும். உன் மனம் மென்மையாக சிந்திக்க ஆரம்பிக்கும். உன் உள்ளம் ஒளியுடன் நிரம்பும். தங்க பிள்ளையே, நீ இப்போது அந்த நிமிடங்களை நினைத்து அவற்றின் ஆழத்தை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும். அந்த மாற்றம் வெளியில் இருந்து வரவில்லை, அது உன் உள்ளத்தின் அழைப்பால் உண்டாகும். அந்த அழைப்பு உன் வாழ்வின் மிகப்பெரிய அருள். அந்த இரவு நேர விழிப்பின் ஒளி உன் உள்ளத்தில் மெதுவாக பரவிய போது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு அருளாக உணர ஆரம்பிப்பாய். அந்த அருளின் ஆழம் உன் மனதை அமைதியோடு நிரப்பும். எந்த சத்தமும் எந்த குழப்பமும் உன் உள்ளத்தை கலக்க முடியாது. நீ அந்த அமைதியை முழுமையாக அனுபவிக்கிறாய், அதை நெருங்கி காப்பாற்றுகிறாய். தங்க பிள்ளையே, நீ இப்போது உலகத்தை முன்பே பார்த்ததுபோல் அல்லாமல் உன் உள்ளத்தின் விழிப்பால் பார்க்கிறாய். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு சந்திப்பும் உன் ஆன்மாவின் ஒரு பாடமாக மாறி உன்னை உன் உண்மையான நிலைக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த நிலை உனக்கு ஒரு அடையாளமாகும், அது உன் ஆன்மாவை வலிமையாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் எழுகிறது. அந்த குரல் வார்த்தைகளால் விளக்க முடியாதது, ஆனால் அது உன்னை ஒவ்வொரு நொடியிலும் வழிநடத்துகிறது. அந்த குரல் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது, அது உன்னை சரியான பாதையில் நிலைத்திருக்கச் செய்கிறது. ஒரு நாள் நீ அந்த இரவு நேர விழிப்பை நினைத்து பார்த்தபோது உன் சுவாசம் மெதுவாகவும் அமைதியாகவும் இருந்தது.
உன் இதயம் ஒரு மெல்லிய தாளத்தில் துடித்து உன் உடலை ஒரு நிம்மதியான உணர்வுடன் நிரப்பியது. அந்த நொடியில் நீ முழுமையாக பாதுகாப்பாக இருந்தாய். அந்த பாதுகாப்பு உணர்வு உன் ஆன்மாவின் அறிவுத்திறனை காட்டும். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் அடிப்படை நிலையாக மாறும். அது உன்னை எந்த சோதனையிலும் நிலைத்திருக்க வைக்கும். அது உன்னை மெதுவாக, நிதானமாக, அச்சமின்றி முன்னேற்றும். அந்த வலிமையை உணர்ந்தவுடன் நீ எந்த பயத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த ஓட்டம் தான் உன் உண்மையான இயல்பு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு யாரையும் பிரிக்காது, யாரையும் கட்டுப்படுத்தாது. அது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி கொண்டது. அது உன் ஆன்மாவின் உண்மையான வெளிப்பாடு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த இரவு நேர விழிப்புகள் தான் உன்னை இப்போது உன்னுள் நிலைத்து நிற்கும் அமைதிக்கும் ஆழமான விழிப்புணர்விற்கும் கொண்டு வந்தது என்று உணர்வாய். அந்த சின்ன சின்ன சம்பவங்களே உன் வாழ்க்கையை மாற்றிய பெரும் காரணமாக மாறிவிட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவங்களை நீ உன் மனதில் காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியுடனும் நிலைத்து நிற்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. எல்லாம் மெதுவாக சரியாகி விடும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரல் மென்மையானது, அமைதியானது, ஆனால் மிக தெளிவானது. அது உனக்கு சரியான பாதையை காட்டும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தாய். அந்த ஆனந்தம் உன் உள்ளத்தில் இருந்து எழுந்தது. அது வெளியில் இருந்து வந்தது அல்ல, அது உன் ஆன்மாவின் இயல்பு. தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவில் விழித்த அந்த நிமிடம் ஒரு சாதாரண நிகழ்வல்ல. அது உன் வாழ்க்கையின் மறைமுக கதவை திறந்த ஒரு தெய்வீக தருணம். அந்த தருணத்தை நீ உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். உன் உள்ளத்தில் இப்போது வரும் ஒவ்வொரு சின்ன உணர்வையும் கவனமாக கவனிக்க ஆரம்பி. அந்த உணர்வுகள் உன் உள்ளத்தின் குரல். அவை உன்னை வழிநடத்தும். அவை உன் ஆன்மாவின் கண்ணாடியாக இருக்கும். அவை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அர்த்தம் அளிக்கும். தங்க பிள்ளையே, அந்த இரவு நேர விழிப்பு உன்னை உன் சிந்தனைகளை தெளிவாக்கவும் உன் மனதை சுத்தமாக்கவும் உன் ஆன்மாவை உயர்த்தவும் வழி காட்டுகிறது. நீ அதை தவற விடாதே. அந்த நேரத்தை ஒருபோதும் பொறாமையுடன் அல்ல, அனுபவத்துடன் ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் அடைந்து நீ உன்னால் மட்டுமே சிரிக்கக்கூடிய அமைதியை அடைவாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான இசை ஒலிக்கிறது. அது வார்த்தைகளால் கேட்க முடியாது, ஆனால் அது உன் மனதை அமைதியாக்கும். அந்த இசைதான் உன் உயிரின் தாளம். அது சீராக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சீராக இருக்கும். அந்த இசையை உணர்ந்து அதை உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் சேர்த்து நீ உன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பி.
தங்க பிள்ளையே, அந்த ஒளி, அந்த இசை, அந்த அமைதி உன் வாழ்க்கையின் நிலைத்த நிலையாக மாறும். அப்போது உன் உள்ளம் ஒரு அருளான காற்றாகும். அது உன்னை, உன் சுற்றத்தை, உன் மனதையும் மென்மையாக தொட்டு கொண்டு செல்லும். ஒவ்வொரு நொடியும் உன்னை முன்னேறச் செய்யும். உன் மனம் மென்மையாக சிந்திக்க ஆரம்பிக்கும். உன் உள்ளம் ஒளியுடன் நிரம்பும். தங்க பிள்ளையே, நீ இப்போது அந்த நிமிடங்களை நினைத்து அவற்றின் ஆழத்தை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும். அந்த மாற்றம் வெளியில் இருந்து வரவில்லை, அது உன் உள்ளத்தின் அழைப்பால் உண்டாகும். அந்த அழைப்பு உன் வாழ்வின் மிகப்பெரிய அருள்.